Hey coders, welcome back to Code with Indu. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்துட்டு day 18ல manage tables versus external tables. இந்த two lines வந்துட்டு manage tablesக்கான code and then this four lines belongs to external tablesக்கான code. First, manage table na என்ன external table na என்ன அப்படின்னா Databricks managed table வந்துட்டு எங்க ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கறத அது டிசைட் பண்ணி இந்த internal directory குள்ளேயே வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அது managed table. இதுவே நம்ம ஒரு லொகேஷன் வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணி அந்த லொகேஷன் வந்துட்டு வேற ஏதாவது டேட்டா பேஸா இருந்துச்சு S3 ADLS ஸ்டோரேஜா இருக்கும் blob storage or else DBFS path எந்த பாத்தா இருந்தாலுமே அந்த பாத் ஸ்பெசிஃபிக்கா நம்ம கொடுத்து அந்த டேபிள் வந்துட்டு ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா அது வந்துட்டு எக்ஸ்டர்னல் டேபிள்னு சொல்றோம். அண்ட் தென் ட்ராப் பண்ணும்போது மேனேஜ் டேபிள் ட்ராப் பண்ணா அப்படின்னா மெட்டா டேட்டா அண்ட் டேட்டா ஃபைல்ஸ் ரெண்டுமே வந்துட்டு ட்ராப் ஆயிடும். எக்ஸ்டர்னல் டேபிள்ஸ்ல மெட்டா டேட்டா மட்டும் தான் ட்ராப் ஆகும், டெலீட் ஆகும். டேட்டா ஃபைல்ஸ் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ்ல ரிமைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ டேட்டா பிரிக்ஸ் வந்துட்டு ஸ்கீமா அண்ட் டேட்டா ஃபுல்லாக மேனேஜ் பண்ணிச்சுன்னா அது மேனேஜ் டேட்டா. டேட்டா பிரிக்ஸால வெறும் ஸ்கீமாவை மட்டும் தான் மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அது எக்ஸ்டர்னல் டேட்டா. ஸோ இந்த யூஸ் கேசஸ் என்ன அப்படின்னா டெம்பரரி டேட்டா செட்டுக்கு இல்லை குயிக்கான கிளீனப் வந்துட்டு டேட்டா பிரிக்ஸ்லேயே ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா மேனேஜ் டேபிள். இதுவே வேண்டாம் எனக்கு வந்துட்டு அவுட் சைடு வச்சுட்டு நான் வந்துட்டு டேட்டா வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணும், பாதுகாப்பு பண்ணி வைக்கணும் அப்படின்னா நான் வந்துட்டு எக்ஸ்டர்னல் டேபிள் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேனேஜ் அண்ட் எக்ஸ்டர்னல். எக்ஸ்டர்னல் நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்து அந்த பாத்தை நாமளே டிஃபைன் பண்ணி இந்த எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் லொக்கேஷனில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணணும். நான் வந்துட்டு இங்கே டிபிஎஃப்எஸ் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏடிஎல்எஸோ பிளாப் ஸ்டோரேஜோ வேணும்னா அதோட லொக்கேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த நேமில் உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆயிடும். For the detailed video, go check it out on the YouTube channel. So உங்களுக்கு வந்துட்டு டீடைல்டாக மேனேஜ் versus எக்ஸ்டர்னலுக்கான கோட் and then some tips and tricks வந்துட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். So if you like the video, go subscribe. Thanks for watching. Bye coders.